தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சினிமா ஷூட்டிங் நடத்துவது போல் அரசியல் செய்யக்கூடாது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது பெண்களுக்கான ஆட்சி என்று பெண்களால் பாராட்டப்படக்கூடிய அளவில் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றி வருகிறார்கள். அது நிறைய பேருக்கு ஒரு வயிற்றெரிச்சலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களிடையே நம்முடைய முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள். இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்யை சொல்றாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன். உண்மையான நிலைமை வேற. நம்முடைய எப்பவுமே பெண்களுடைய வளர்ச்சி அடை வரும்போது அதுல ஒரு என்ன சொல்றது அதிகமாக வரும்போது இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே அதிமுக, பாஜக எல்லா எதிர்க்கட்சிகளுமே பல்வேறு நாடகம் போட்டாங்க. ஆனா எந்த நாடகத்திலயும் அவங்க வெற்றி அடையில தோற்று போனாங்க. அதனால இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு என்பதை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பச்சை பொய்யை கூறி வருகிறது எதிர்க்கட்சிகள் அத்துணை பேரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். இது பாஜகவுடைய அஜெண்டா. இதுல அதிமுகவும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, அவங்க எல்லாமே அவங்க ஏத்தா போல இவங்க அறிக்கை கொடுத்தாங்க. அவ்வளவுதான். ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க. கீழ் மட்ட லெவல்ல மக்களை சந்திச்சு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். தமிழ்நாடு நல்ல முறையில பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல அவங்க இந்த எதிர்கட்சினா இப்படிதாங்க சொல்லுவாங்க, யாருமே பாராட்ட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன டிராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால கடைசி இது பண்றாங்க. நிச்சயமா அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும்.